பிரைஸ் தி லார்ட். நான் வினோத். உங்களோட இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக வந்திருக்கிறேன். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். காட் முதலாவது ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினாரு. உண்டாக்கிட்டு ஆதாமை கொண்டு வந்தார். ஆதாமை கொண்டு வந்து காட் கொடுத்த முதல் விஷயம், முதல் கமாண்ட்மெண்ட் என்னன்னா, இதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். காட் முதல்ல ஒர்க் கொடுத்தார். ஆதாமுக்கு முதல் விஷயமா ஒர்க் கொடுத்தார். ஏவாள் வர்றதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு ஒர்க் கொடுத்தார். பாவம் வர்றதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு ஒர்க் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேலை, இந்த ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காட் எல்லாத்துக்கும் முதலாகவே ஆதாமுக்கு இந்த வேலையை கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். ஆமென். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். காட் ஆதாமுக்கு ஜாப் கொடுக்கல, ஒர்க் கொடுத்தார். ஆமென். என்னங்க ஜாப் ஒர்க் எல்லாம் ஒண்ணுதானங்க, ஜாப்னாலும் வேலைதான், ஒர்க்குனாலும் வேலைதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜாப்ங்கிறது வேற, ஒர்க்குங்கிறது வேறங்கிறத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் ஒரு விசேஷமா சொல்றேன். இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாமை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட காட் இப்படி சொல்லல. எப்படின்னா, ஆதாமே 7ஆம் நாள் ஓய்வு நாள், இன்னைக்கு நீ ஓய்ந்துரு. ஆனா அடுத்த நாள் என்ன பண்ற, நீ காலையில 9 மணிக்கு டான் நீங்க என்ன பண்ணிடணும், வந்துடணும். வந்து இந்த சில வேலைகள்லாம் என்ன பண்ணணும், நீ செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு 1 மணிக்கு நீ சாப்பாடுக்கு போலாம், 5 மணிக்கு நீ மறுபடியும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லல. அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஜாப். ஜாப்ங்கிறது வந்து எதுனா ஒரு டைம்ல இந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணுங்கிறது ஜாபா இருக்கு. ஆனா இங்க காட் ஜாப் கொடுக்கல, ஒர்க் கொடுத்தார். என்ன ஒர்க் அப்படின்னா, நீ பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுல இந்த போல ஒரு தோட்டத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இதை நீ எப்படி ரெடி பண்ணணும், இதுல என்னென்ன ஐடியாலா நீ புகுத்தணும், என்ன திறமையை நீ வெளிப்படுத்தணும், என்ன தாளந்துகளை நீ வெளிப்படுத்தணுங்கிறது எல்லாமே நான் உனக்குள்ள கொடுத்திருக்கேன். இப்ப நீ இத எப்படி வடிவமைக்கணும் அப்படி வடிவமை, எப்படி பண்படுத்தணுமோ அப்படி பண்படுத்து. உன்னுடைய தாளந்துகள், திறமைகள், உன்னுடைய எல்லா வேலைகளையும் இதுல நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஒர்க். இப்ப புரியுதுங்களா? ஜாபுங்கிறது வேற, ஒர்க்குங்கிறது வேற. நான் சொல்றேன், நீங்க ஜாபே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால நீங்க செழிக்கவே முடியாது. ஏன்னா காட் வந்து ஜாப்ல செழிப்ப வச்சு இல்ல, ஒர்க்ல தான் செழிப்ப வச்சிருக்காரு. ஒரு வசனத்தை, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல காட் பணம் கொடுங்க, பணம் கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காடும் நிறைய வேலையில பணத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஆனா காட் செழிப்புக்கான ஒரு வழியை எங்க வச்சிருக்காரு அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வசனத்தை நம்ம நிறைய பேர் தவறா புரிஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா பலன் வேணும், நல்லா உழைக்கணும், உழைச்சாதான் நம்ம ஐஸ்வர்யவான் ஆக முடியும், உழைச்சாதான் செழிப்பா ஆக முடியும். நான் சொல்றேன், உலகத்துல நிறைய பேர் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப 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 உங்களை காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப உழைக்கிறாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் செழிப்பா ஆகவே முடியல. மோர் எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. காலையில 6 மணில இருந்து அடுத்த நைட்டு 8-10 மணி வரையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே செழிப்பா ஆக முடியல. ஏன்னா இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்காரு, அதனால நம்ம எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளவு உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வசனம் தெளிவா சொல்றது என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான திறமைகளையும், தாளந்துகளையும், ஞானத்தையும், ஐடியாக்களையும், ஆலோசனையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதை எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஒர்க்கை நீ வெளிப்படுத்துறியோ அவ்வளவுக்கு எவ்வளோ உன்னால ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் சம்பாதிக்க முடியும், செழிப்பா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஜாப்ங்கிறது, நீ ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வேலையில உங்களுக்கு சொல்றாங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரணும், நீங்க இந்த மிஷின்ல உட்காரணும், இந்த டேபிள்ல உட்காரணும், இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா, நீங்களும் காலையில போறீங்க, 6 நாள் வேலைக்கு போறீங்க, போய் அதே இடத்துல உட்காடுறீங்க, அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஜாபே பிடிக்காம போயிருது. என்னடா வாழ்க்கை இது, ஏதோ ஒன்னையே பண்ணிக்கிட்டே இருக்கும், எதுவுமே நடக்க மாட்டேது, 1ஆம் தேதி சம்பளம் வருது, 2ஆம் தேதி எல்லாம் காலி ஆயிடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க ஏன் செழிக்க முடியல? ஜாப் பண்றீங்களா, ஏன் செழிக்க முடியல? ஏன்னா நீங்க ஜாப் பண்றீங்க, ஒர்க் பண்ணல.
நிறைய பேரு ஜாப்ல அப்படியே ஜாபாவே இருந்துக்கிறாங்க. 18 வயசுல வேலைக்கு போறாங்க, 60 65 வயசு வரைக்கும் அதே ஜாப மறுபடியும் 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க லைஃப்ல என்னைக்குமே செழிக்கவே மாட்றாங்க. பணமே அவங்க லைஃப்ல வரமாட்டுது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஜாப் கிடையாதுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஜாபுக்கும் ஒர்க்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் விளக்குறேன் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. வரும்பொழுது 30 வயசு வரைக்கும் அவர் கார்பெண்டர் ஜாப் பண்ணார். கார்பெண்டர் ஜாப் பண்ணாரு. 30 வயசுல இருந்து 33 வருஷம் அவர் பிதா அவருக்கு கொடுத்த விஷயங்களை, அபிஷேகத்தை, ஞானத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவரா இருந்தார். அதுதான் ஒர்க். இப்ப ஜாபு கார்பெண்டர், ஒர்க்கு பிதா அவருக்கு என்ன கொடுத்தாரோ, பிதா அவருக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ, அவருக்குள்ள என்ன அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதை வெளிக்கொண்டு வர்றதுதான் ஒர்க்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜீசஸ் நம்ம எதை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம். அவர் கார்பெண்டர் வேலை, அவர் செஞ்ச மரம் இப்படி இருக்கு, அவர் செஞ்ச கதவு இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறோமா? இல்ல, அவர் அபிஷேகத்துல செஞ்ச விஷயத்த நம்ம பேசுறோமா? ஆமென். பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம ஜாபும் ஒர்க்கையும் சரியா என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஆமென். நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஜாப பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா செழிக்க முடியாதுங்க. நீங்க ஒர்க் பண்ணணும். நான் சொல்றேன், காட் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, திறமைகளை கொடுத்திருக்காரு, ஐடியாக்களை கொடுத்திருக்காரு, தாளந்துகளை கொடுத்திருக்காரு. எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. உங்களால ஒரு வேலையை சூப்பரா பண்ண முடியும், சூப்பரா வெளிப்படுத்த முடியும். அந்த வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் தானாவே வருங்க. ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஒருத்தவனுக்குள்ள நல்லா பாட்டு பாடுற திறமை பிறக்கிறதுல இருந்து இருக்குன்னு நினைச்சீங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர்த்துக்கிறாங்க, திறமை ட்ரைன் பண்ணி கத்துக்கொண்டு அதை வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஒரு பணமும் வரல. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க, பணத்தை செலவழிக்கிறாங்க. அந்த ஒர்க்கை, அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பணத்தை செலவு பண்றாங்க, அவங்க நேரத்தை செலவு பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் அவனுடைய பாடல்கள் இந்த பூமியில பிரபலமானதுக்கு அப்புறம், உலகத்துல பிரபலமானதுக்கு அப்புறம் பணம் அவனை தேடி வருது. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த ஒர்க்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சான். நான் சொல்றேன், நீங்க உனக்குள்ள இருக்கிற ஒர்க்கை என்னைக்கு நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க செழிக்க முடியுமே தவிர வெறும் நீங்க ஜாப் பண்றதுனால செழிக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஜாப்ல இருக்கலாம், அந்த ஜாப்ல கூட ஒர்க்கா நீங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்? வெறும் நான் என் வேலையை மட்டும் தான் செய்வேன், நான் இதேதான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படி இல்லாம அந்த ஜாப்ல எப்படி என் திறமையை வெளிப்படுத்தலாம், எப்படி என் தாளந்துகளை வெளிப்படுத்தலாம், எப்படி நான் இன்னும் இதுல ஐடியாக்களை செலுத்தலாம் அப்படின்னு நீங்க காட்ட பிரேயர் பண்ணுங்க. ஒருவன் இடத்தில் ஞானத்தை கேட்டால் நான் தரேன்றாரு. அதனால நீங்க கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க, பணம் தானா வரும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஜாபுங்கிறது உங்க சம்பளத்தை அவங்க நிர்ணயிப்பாங்க, ஒர்க் உங்க சம்பளத்தை நீங்க நிர்ணயிப்பீங்க. அதுதான் ஜாபுக்கும் ஒர்க்குக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா சம்பளம் அவன் தான் சொல்லுவான். ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு திறமையை வெளிப்படுத்தீங்கன்னா உங்க திறமைக்கான வேலையை நீங்க தான் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க எல்லாருமே செழிக்கணும்னு காட் விரும்புறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் திறமைகளையும் தாளந்துகளையும் அவர்களுக்குள்ள கொடுத்திருக்காரு. அதை ஒர்க்கா நீங்க வெளிக்கொண்டு வாங்க. அபிஷேகமா நீங்க வெளிக்கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள காட் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க வெளிக்கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற காட் கொடுத்திருக்கிற ஞானத்தை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க. தேவன் உங்க லைஃப செழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்புறாரு. மறுபடியும் சொல்றேன், காட் ஜாப் கொடுக்கல, ஒர்க் கொடுத்திருக்காரு. எல்லாருக்குள்ளயும் ஒர்க்குங்கிற அந்த திறமையும் நானும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை வெளிப்படுத்துவாங்க, பணங்கள் தானா வரும். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.